மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அது என்னென்ன குழுன்னா, நிர்வாக சீர்திருத்த குழு, ராஜ மன்னார் குழு, சர்க்காரியா குழு, பொன்சி குழு, வேங்கட செல்லையா குழு. மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு ஒரு 5 குழு போட்டாங்க. அது என்னென்ன குழு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 5 குழு என்னென்ன குழு அப்படின்னு கேட்பாங்க. நிர்வாக சீர்திருத்த குழு, ராஜ மன்னார் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு, வேங்கட சலையா குழு அப்படின்னு 5 குழு போட்டிருக்காங்க. என்னென்ன குழு? முதல்ல குழு வந்து நிர்வாக சீர்திருத்த குழு, 2வது ராஜ மன்னார் குழு, 3வது சர்க்காரியா குழு, 4வது புன்சி குழு, 5வது குழு வேங்கட. ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 5 குழு போட்டிருக்காங்க. அது என்னென்ன குழு அப்படின்னா, ராஜ மன்னார் குழு, ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு, அப்புறம் ராஜ மன்னார் குழு, அடுத்தது வந்து சர்க்காரியா குழு, அடுத்தது வந்து புன்சி குழு, வேங்கட செல்லையா குழு இப்படின்னா 5 குழு போட்டிருக்காங்க. இந்த 5 குழுவில் வந்து ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு பற்றி பார்க்க போகிறோம். நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 1966 போட்டது. யார் தலைமை தாங்கினது அப்படின்னா, மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் தலைமையில் இந்த குழு போட்டாங்க 1966. அதுக்கப்புறம் ஹனுமந்தையா அப்படிங்கிறவர் இருந்தார். 2வது நிர்வாக சீர்திருத்த குழு 2005 போட்டது. அதில் யார் இருந்தாங்கன்னா, விவின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுருங்க. அது என்ன விவின்னா, 2005 விவி அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுங்க. வீரப்ப மொய்லி தலைமையில். அடுத்தது யார் இருந்தான்னா, ராமச்சந்திரன் அப்படின்னு இருந்தார். வீரப்ப மொய்லி, ராமச்சந்திரன். அப்போ 2 நிர்வாக சீர்திருத்த குழு இருந்துச்சு. ஒன்று 1966, இன்னொன்று 2005. இந்த 2005 வந்து விவின்னு ஞாபகம் வச்சுக்கணும். விவின்னா என்னென்னா, வீரப்ப மொய்லி, ராமச்சந்திரன். 66 பொறுத்தவரை மொரார்ஜி தேசாய், ஹனுமந்தையா. இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு போட்ட குழு மொத்தம் 5. அது என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. 1 நிர்வாக சீர்திருத்த குழு பற்றி பார்த்தோம். இப்போ 2வது ராஜ மன்னார் குழு, 3வது சர்க்காரியா குழு, 4வது புன்சி குழு, 5வது என்ன அப்படின்னா, வேங்கட சல்லையா குழு. 5வது என்னென்னா வேங்கட சல்லையா குழு. ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு, ராஜ மன்னார் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு, வேங்கட சல்லையா குழு. வணக்கம். நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற முறையை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த படிக்கிற முறைகளை தெரிஞ்சுக்கங்க. நான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் விளக்குறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜ மன்னார் குழுவை பற்றி பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு ராஜ மன்னார் குழுன்னு கமிட்டி போட்டுச்சுல்ல, அந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த கமிட்டியில் மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. ஒன்று ராஜ மன்னார் அப்படிங்கிறவர் இருந்தார். இன்னொரு யார் இருந்தா அப்படின்னா, முனைவர் லட்சுமணன், லட்சுமண சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். முனைவர் லட்சுமண சுவாமி அப்படிங்கிறவர் இருந்தார். இந்த லட்சுமண சுவாமிங்கிறவர் யார்? ராஜமன்னார் அப்படிங்கிறவர் யார்? ராஜமன்னாருங்கிறவர் தமிழ்நாட்டோட முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. அதே போல் முனைவர் லட்சுமண சுவாமிங்கிறவர் யாருன்னா, சென்னை பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர். சென்னை பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் தான் இந்த முனைவர் லட்சுமண சுவாமி. அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் நீதிபதி முனைவர் பி. சந்திர ரெட்டி. அவர் யார் அப்படின்னா, அவர் ஆந்திரா உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி. ஆந்திரா நீதிமன்றத்தோட முன்னாள் தலைவராக இருந்திருக்காரு. முன்னாள் உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. மொத்தம் அப்போ அந்த குழுவில் வந்து 3 பேர் இருந்திருக்காங்க. ராஜமன்னார் கமிட்டியில் இருந்த
உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு கேட்கலாம். 3 தலைவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்கலாம். ஆந்திரா மாநிலத்தோட முன்னாள் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? அவர் தான் பி. சந்திர ரெட்டி. அடுத்தது சென்னை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் லட்சுமண சுவாமி. அடுத்தது தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, முன்னாள் தலைமை நீதிபதி ராஜமன்னார். இந்த 3 பேரும் இந்த குழுவில் இருக்காங்க. இவங்க தங்களது பரிந்துரைகளை இக்குழு அரசாங்கத்திற்கு எப்போ கொடுத்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 1971ஆம் ஆண்டு 1971ஆம் ஆண்டு வழங்கியது. கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இந்த ராஜமன்னர் குழுவில் இருந்த 3 உறுப்பினர்கள் யாராருன்னு கேட்பாங்க. அவங்க என்ன பதவியில் இருந்தாங்கன்னு கூட கேட்கலாம்னு டீட்டெயிலாக கேட்கணுன்னா, அந்த குழு எந்த ஆண்டு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கியது அப்படின்னா 1971 வழங்கியது. மாநில சுயாட்சி வரலாற்றில் மிகவும் முக்கியமான மைல்கல்லாக இந்த குழுவோட அறிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழுவோட அறிக்கைகள் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுறாங்க.